Hi friends, நம்ம இன்னைக்கு க்ரோஷால ஒரு ரோஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ க்ரோஷால ரோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் வந்து செஞ்சுக்கணும். மேஜிக் சர்க்கிள் செஞ்சுட்டு அந்த மேஜிக் சர்க்கிளை வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணதுக்கப்புறம் 2 செயின் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கணும். ஸோ செயின் 1 செயின் 2. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம 3 ட்ரிப்பிள் க்ரோஷா வந்து போட போகிறோம். ஸோ ட்ரிப்பிள் க்ரோஷா போடுறதுக்கு நம்ம த்ரெட்டை வந்து நீடில் 2 வாட்டி வந்து லூப் பண்ணிக்கணும். 3rd டைம் என்ன பண்ணணும், அந்த சர்க்கிள்குள்ளே உள்ளே விட்டு த்ரெட்டை லூப் பண்ணி வெளியே எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்மளோட நீடில் வந்து பார்த்திங்கன்னா 4 லூப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 லூப்பாக நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வெளியே எடுத்திருக்கோம், செகண்ட் டைம் வெளியே எடுத்திருக்கோம், 3rd டைம் வெளியே எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் 2 ட்ரிப்பிள் க்ரோஷா வந்து மேக் பண்ணுவோம். ஸோ மேஜிக் சர்க்கிள் பண்ணோம், மேஜிக் சர்க்கிளை லாக் பண்ணோம், அதுக்கப்புறம் 2 செயின் பண்ணோம், அதுக்கப்புறம் 3 ட்ரிப்பிள் க்ரோஷா வந்து பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டபுள் க்ரோஷா பண்ணணும். டபுள் க்ரோஷா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் த்ரெட்டை வந்து நீடில் ஒரு வாட்டி லூப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேஜிக் சர்க்கிள்குள்ளே விட்டு ஒரு வாட்டி த்ரெட்டை நீடில் லூப் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ நம்மளோட நீடில் வந்து 3 லூப் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே திருப்பி 2 லூப்புக்குள்ளே நீடில் விட்டு எடுக்கணும். ஸோ 2 வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டபுள் க்ரோஷா. இதுக்கப்புறம் இது மாதிரி இன்னும் 2 டபுள் க்ரோஷா பண்ணணும். ஸோ செகண்ட் டைம் டபுள் க்ரோஷா பண்ணுறோம், அதுக்கப்புறம் 3rd டைம் டபுள் க்ரோஷா பண்ணுறோம். ஸோ மொத்தமாக 3 ட்ரிப்பிள் க்ரோஷா, 3 டபுள் க்ரோஷா நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செயின் வந்து பண்ணிக்கணும். திருப்பி ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷா வந்து பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம த்ரெட்டை லூப்பில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் 4 லூப் வந்து நீடில் இருக்கும். அதை வந்து 2 லூப்பாக உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷா வந்து வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு செயின் போடணும். அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷா வந்து போடுவோம். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷா, மூணு டபுள் க்ரோஷா முடிச்சதுக்கப்புறம் திருப்பி 3 ட்ரிப்பிள் க்ரோஷா வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும். கடைசியாக 2 செயின். ஸோ இது நம்ம ஹார்ட் ஷேப்புக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க சர்க்கிள் கேப் வந்து சின்னதாக்குறதுக்கு பின்னாடி இருக்க நூலை வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து இழுத்தீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து சின்னதாகிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாக சின்னதாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஷேப்பை வந்து எண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணி நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கேப்பை வந்து பின்னாடி இருக்க அந்த த்ரெட்டை இழுக்க அந்த சர்க்கிள் கேப் வந்து சின்னதாகிடும். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் சர்க்கிள் கேப்பை வந்து சின்னதாக்குனதுக்கப்புறம் இந்த 2 நூல் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது 2த்தையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் நம்ம க்ரோஷா ஹார்ட் செய்கிறதுக்கான மெத்தட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த க்ரோஷா ஆர்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கிட்ஸ் கிளிப் செஞ்சுக்கலாம், ரப்பர் பேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாரீ ப்ரூச்சஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். பாய்.